The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. போன தடவை தேனியில் ஒன்று ஜெயிச்சு தான் சார் நாடாளுமன்றத்தில் போய் ஏடிஎம்கே ஒன்றுன்னு இருந்துச்சு. எவ்வளோ வயிறறியும் சார் எங்களுக்கு. இப்படியா சார் அம்மாவும் தலைவர் வளர்த்தாங்க. அதுக்காக தான் சார் வந்தீங்க கெஞ்சரம் எல்லாரும் ஒன்னா போங்கன்னு சொல்றோம் சார். அவ்வளவுதான் எங்க வேகத்தை காட்டல. இப்ப விவேகமா இருக்கணும், வேற வழி இல்லை சார் எங்களுக்கு. இப்போ ஒரு உதாரணம் சொல்லிடுறோம் முடியும். அது ரொம்ப தேமுதிக பிரபாகரன் அவர் பிரபாகரன் அவரோட சன்னு விஜயகாந்தோட சன்னு விஜய் பிரபாகரன் அந்த அனுதாபாலை பயங்கரமா வீழ்ச்சி. ஐயோ அவர் தோக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. ஒரு சீட் ஜெயிச்சிருக்க கூடாதான்னு தான் நினைச்சேனே தவிர நாங்களாம் அப்படி நினைக்கல. ஆனா 5 சீட்டை வாங்கின தேமுதிக லீடிங்ல போகுது. நான் தப்பா சொல்ல, அந்த தம்பி ஜெயிச்சிருந்தா எங்களோட சாவுக்கு போய் உட்காந்து கடைசி உட்கார்ந்து நான் அண்ணனும் கேப்டன் சாவல ஜெயிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு. அதே மாதிரி சௌமியா அன்புமணி ராமதாஸ் லீடிங்ல வந்துகிட்டே இருந்து கொஞ்சம் ஓட்டுல போகுது. அண்ணா டிஎம்கே அப்படி லீடிங்ல வர முடியாம போச்சே சார். பயிரே சார், கண்ட தண்ணி வருது சார். அந்த லீடிங் அவங்க எடுத்து காட்டுறாங்க சார். அப்ப இந்த வாக்குகள் கேப்டன் பிரபாகரனுக்காக விழுந்த வாக்குகளா சார்? சொல்லுங்க சார் பாப்போம். விஜயகாந்துக்காகவா? எவ்வளவு வேதனைகள் இருக்கு சார். அதெல்லாம் வேணாம். அதை எடுத்துன்னு வச்சுக்கோங்க. நெவர் எண்டு. 2%, 3%, 4%, 4.5% இதையெல்லாம் திமுக கால்குலேட் பண்றது போய் இப்போ நம்ம கால்குலேட் பண்ற நிலைமை இருக்கு சார். பாருங்க, ஊடகங்களுக்கு நான் தெளிவாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இவர் இவ்வளவு ஓட்டு எடுத்தாரு, அவர் அவ்வளவு ஓட்டு தானே எடுத்தாரு, இவர் இவ்வளவு தோத்தாரு என்ன, அந்த கணக்கெல்லாம் போட்டு பார்ப்பதற்கு என்னுடைய வேலையல்ல, எங்களுடைய வேலை அல்ல. கட்சி இன்றைக்கு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிற போது நாம் அனைவரும் பிரிந்து கிடப்பதா, ஒற்றுமைப்படுத்துவதற்கு வழிவகை உள்ளதா என்பதை பற்றி தொண்டர்களின் கருத்துக்களை தெரிந்து கொள்வதும் அதை நோக்கி முன்னேற்றத்திற்கான பாதை வகுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதும் தான் எங்களுடைய வேலை. அதற்காகத்தான் எண் 44 கோத்தாரி ரோடு சென்னை 34 என்கின்ற விலாசத்தில் இயங்குகிற இந்த அலுவலகத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து பிரிவுகளின் தொண்டர்கள் உங்கள் கருத்துக்களை எழுதி அனுப்பலாம் என்று கோரிக்கை வைக்கிறோம். இந்த கட்சியை இணைப்பதானால் இவருக்கு இந்த பொறுப்பு தரலாம், அவருக்கு அந்த பொறுப்பு தரலாம், இவரை இப்படி பயன்படுத்தலாம், அவர்கள் இப்படி பயன்படுத்தலாம் என்று உங்கள் கருத்துக்களை, உங்கள் எண்ணங்களை, இந்த கட்சி இன்னும் வலுப்பெற்றதாக இருக்க வேண்டும் என்று அனைவரும் ஒன்றாக இணைகிற போது எப்படி இவர்கள் எல்லாம் பயன்படுத்தலாம், தலைவர்களை பயன்படுத்தலாம், என்ன பொறுப்பு அளிக்கலாம் என்பதை பற்றி தொண்டர்களின் கருத்துக்களை எண் 44 கோத்தாரி ரோடு சென்னை 34 என்கின்ற விலாசத்திற்கு நீங்கள் எழுதி அனுப்பலாம். எங்கள் அனைவரையும் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு, உங்கள் செல் மூலமாக தொடர்பு கொண்டு உங்கள் கருத்துக்களை எல்லாம் சொல்லலாம். இது முதல் கோரிக்கை. இரண்டாவது, பிரிந்து கிடக்கின்ற தலைவர்களை உங்களை வந்து சந்தித்து கட்சியை ஒற்றுமைப்படுத்துகிற வழிவுகளை காண்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறோம் என்று அவர்கள் எல்லாம் கடிதம் எழுதி அவரிடம் அனுமதி கேட்கப் போகிறோம். அவர் சந்திப்பதற்கு இசைவு தெரிவித்து சந்திப்பார்களே ஆனால் எங்கள் கருத்துக்களை எல்லாம் அவரிடமும் சொல்ல இருக்கின்றோம். அடுத்த கட்டமாக அவர்கள் சொன்னபடி பல மாவட்டங்களில் இப்படிப்பட்ட கருத்துக்களை உடையவர்கள் இருப்பார்களே ஆனால் நேரில் அவர்களை சந்தித்து இதை வலியுறுத்தி அனைத்து பிரிவில் இருக்கிற அனைத்து தலைவர்களும் உண்மை நிலையை உணர்ந்து ஒன்றுபட வேண்டும் என்பதை வலியுறுத்த இருக்கிறோம். அதுதான் சொல்லிட்டு மீட் பண்ண போறோம். இது நாடு பார்க்கும். இல்ல நம்ம நாடு பார்க்கும். நான் மீட் பண்றதுக்காக எடுக்கிற முயற்சிகள் என்ன சார்? இது எங்க 3 பேரை விட்டுருங்க சார். 3 பேர் துரைக்கண்ணா வந்திருக்காரு, ராம் சார், இப்படி எல்லாம் விட்டுருங்க சார். சார் வெளியில போனா மக்களுடைய கருத்தா இருக்கு. தொண்டர்கள் கொடியெடுக்கின்ற தொண்டர்கள் தான் முடிவெடுக்கின்ற இயக்கம் இது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பயிலா அது அவர்களுடைய கருத்தா இருக்கு. அம்மா தொண்டர்கள் கருத்தா இருக்கு. அதுக்காக தான் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷனா எங்களுக்கு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இந்த மீடியா சப்போர்ட் வேணும், தொண்டர்கள் சப்போர்ட் வேணும், ஒற்றுமை வேண்டும் சொல்லி போராட்ட களத்தில் கூட இறங்கிறதுக்கு நாங்க தவறில்லை. சார் அவரும் வருவார், இறங்கி வருவார். நம்பிக்கை இருக்கு. எடப்பாடி பழனிசாமி உணர்வார், இறங்கி வருவார். கை கொடுக்குறா இதான் முதல் சந்திப்பு. கேசிபியோட ஒரு டைஅப், அது தொடரும். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக்.
one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.